இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க சார், என் பாரதி கிடைச்சிட்டாளா? ஏமா உனக்கு அந்த கிருபா குரூப்புக்கும் என்னமா பிரச்சனை? கிருபா குரூப்பா? யாரு சார் அவங்க? என்னம்மா யாருன்னு கேக்குற? ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்றவங்கம்மா. அவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கியா? கடனா? நானா? சார், வாழ்க்கையில கடனே வாங்க கூடாதுன்னு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் போய் எதுக்கு சார் யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கிட்ட கடன் வாங்கணும்? கடனே வாங்க மாட்டியா? இது நம்பர் மாதிரி இல்லையே. கடன் வாங்கவே மாட்டேன்னு என்னோட 8 வயசுல எங்க அம்மாக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம். நான் அந்த வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் கடன்னு ₹1 கூட வாங்கினதே கிடையாது சார். நம்புங்க சார். அப்படியாம அவனுங்க உன் வண்டி எடுத்துட்டு போனாங்க? குடுக்கல் வாங்கல, ஏதாவது பஞ்சாயத்து ஆயிடுதாதான் அப்படி பண்ணுவானுங்க. சார், இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்பிக்கை இல்லாம பேசினா என்ன சார் அர்த்தம்? எனக்கும் அந்த கிருபா குரூப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பேரையே இப்ப நீங்க சொல்லிதான் நான் கேக்குறேன். உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அதுல இருக்கிறவன தெரியுதான்னு பாரு. இது பாருமா. பைக்கை தள்ளி விட்டதுக்கே உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, ஒரு பொண்ணுகிட்ட போய் கெத்த காமிச்சு நாம வெத்தாயிட வேணான்னு நினைச்சேன். ஆனா நீ என்னோட பேகை தொட்டு ரொம்ப பெரிய தப்பு பட்ட. உன்னால நான் பட்ட அவமானத்துக்கும் மன உளைச்சலுக்கும் உன்னை அப்படிலாம் சும்மா விட்டுற முடியாதுல்ல. அதான் உன் ஸ்கூட்டியை தூக்குனேன். நான் ஒன்னும் பேக வேணும்னு எடுக்கல. அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்த தப்பு. அதுக்கு தான் உன்கிட்ட சாரி கேட்டுட்டல. இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. ஓ, அப்படியா? அது எப்படியோ தப்பு நடந்துருச்சுல்ல. துட்டு வாங்கினா எப்படி வட்டி கட்டணுமோ அதே மாதிரி தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும். எவ்வளவு பெரிய தத்துவம் மாப்ள. இது ஆட்டோ பின்னாடி எழுதலாமே. தேங்க்ஸ் புல்லட். யூ ஆர் வெல்கம் மாப்ள. எல்லா நேரமும் உங்களுக்கே சப்போர்ட் பண்ண முடியுமா சிஸ்டர்? ஐ ஆம் சாரி. ஏய், இந்த கர்ணா வட்டிக்கே வட்டி வசூல் பண்றவன் என்கிட்டயே வந்து துட்டை வசூல் பண்ணிட்டு போன பத்தியா? எவ்வளோ திமிரு இருக்கணும். இப்போ இது என்னோட டர்ன். சொல்றேன், நோட் பண்ணிக்க. நான் என் வண்டிக்கு தேவையில்லாம 6000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு உன் வண்டி எடுத்துட்டு போயிட்டே இரு. இல்ல உன் வண்டி காயலாம் கடைக்கு போயிடும். 6000? என்ன வாய பொழக்கிற? நீ தள்ளி விட்டதுனால என் புல்லட்டோட ஹெட்லைட்டை 6000 ரூபாய் செலவு பண்ணி புதுசா மாத்திருக்கேன். டேய் புல்லட், நீ தானடா புதுசா மாத்தின? சொல்லுடா. ஆமா சிஸ்டர். 600 ஒன்லி. திடீர்னு கேட்டா நான் எங்க போறது? என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல. அதுக்கு நான் என்ன பண்றது? உனக்கு இன்னும் 48 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள என்னோட 6000 கொடுத்துட்டு உன் வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டு இல்லைன்னு வையு, உன் வண்டியை பாட்டா கழட்டி காலங்கடல வச்சிருவேன். பாத்துக்க. என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டு தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ சொன்ன அதே 48 மணி நேரத்துல உன்னோட பணத்தை மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு என் பாரதி எடுத்துட்டு நான் போறேனா இல்லைன்னு பாரு. என்ன டார்லிங் பண்ண போற? என்ன பண்றதுன்னு எக்ஸாக்ட்டா தெரியல. ஆனா ஏதாவது பண்ணி 48 மணி நேரத்துல அவன் பணத்தை கொடுத்துட்டு என் பாரதியை எடுத்துட்டு வரணும். அது மட்டும் தான் இப்ப என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வாரம் ஃபுல்லா வேலை பார்த்தாலே உன் கையில 6000 நிக்கிறதே கஷ்டம். இப்போ பைக் வேற இல்ல. இதுல 48 மணி நேரத்துல குடுப்பேன்னு சவால் வேற. எதுக்கு உனக்கு இந்த வெட்டி வீராப்பு? எடுத்து பேசு டார்லிங். இல்ல செல்வி, எல்லாமே டெலிவரி கால்ஸ் தான். பாரதி இல்லாம எப்படி போறது? என்ன இந்து, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அதிசயமா வீட்டுல இருக்க? உன்னை இப்படி பாக்குறது நிக்காம ஓடிக்கிட்டு இருக்க மிஷின் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. இப்படிலாம் நீ ஒரு இடத்துல உட்கார மாட்டியே, என்ன விஷயம்?
அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு இந்து, என்ன பண்ணணும்? அண்ணா உங்க வண்டியை ஒரு ஹாஃப் டே கொடுக்க முடியுமா? தாராளமா எடுத்துக்க இந்து. இப்ப போய் நான் தூங்க தான் போறேன். ஹாஃப் டே என்ன, ஃபுல் டே கூட எடுத்துக்கோ. ம், நான் ஈவினிங் வேலைக்கு போகும்போது கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துரு போதும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல இந்து. இந்தா. கல்யாணம் ஆகிற வயசு வந்துடுச்சு, காலேஜ் போகணுமா? காலேஜ் போய் வீட்டு வேலை கத்துற வழியை பாரு. ஏன்பா தம்பிய மட்டும் ஊட்டிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி நான் வெளியூருக்கு போய் படிக்க கூடாதா? அவனுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்லையாப்பா? ஏடி அப்பாவே எதிர்த்து பேசுறியா? போடி உள்ள. அவ கரெக்டா தான் கேக்குறா. அவர் பதில் சொல்றதுக்குள்ள இவங்க உள்ள புது புஸ்வான ஆக்க பாக்குறாங்க. நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னைய உன்ன மாதிரி ஆக்க பாக்குறியா? என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். ஏய் அண்ணே, அண்ணே, சின்ன புள்ளண்ண ஏதோ தெரியாம பேசிருச்சு. எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கோண்ண, விட்டுருங்க. சித்ரா, அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வார். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நீ உள்ள போ. ஓ அண்ணே, முதல்ல சித்ரா கூட்டிட்டு உள்ள போங்க. அண்ணே சித்ரா, கூட்டு போங்க. அண்ணே வாங்கண்ணே, வாங்கண்ணே, வாங்க உட்காருங்க, சாப்பிட வாங்க. ஆமா இந்து, பைக் கேப் ஓட்டுனா எந்த வண்டியை ரெஜிஸ்டர் பண்றோமோ அந்த வண்டியில தானே வரணும். இன்னொரு வண்டியில எப்படி வர முடியும்? பிரச்சனை ஆகாதா? அப்படிலாம் இல்ல டீச்சர். டியூட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என் மொபைல்ல இருந்து லாகின் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி வண்டி என்ன வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. சரி, ஓகே. சரி போலாம் இந்து. ஏன் இந்து, லைசென்ஸ் இருக்கிற யார் வேணாலும் உங்க பைக் கேப்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யாரோட வண்டியை வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாமா? ஆமா டீச்சர், அந்த வண்டிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் எல்லாம் ஓகே தான் டீச்சர். நல்ல ஐடியாவா இருக்கே. அப்போ வேலையே இல்லைன்னு சொல்ற பசங்க, சம்பளம் பத்தவே இல்லைன்னு சொல்ற பசங்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பைக்கை வாங்கி உங்க பைக் கேப்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஓட்டுனா நல்லா சம்பாதிக்கலாமே. ஏன் இந்த நிறுத்திட்ட? என்னாச்சு? என்ன ஆச்சா? டீச்சர் ஃபர்ஸ்ட் கையை கொடுங்க. எதுக்கு? ஐயோ முதல்ல கையை கொடுங்க சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். எதுக்குடி தேங்க்ஸ்? போற போக்குல என்ன மாதிரி ஐடியா கொடுத்திருக்கீங்க தெரியுமா? நீங்க வேற லெவல் டீச்சர். டீச்சர்னா டீச்சர் தான். இது போதும், இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஏறுங்க டீச்சர்.